வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது வார ராசி பலன். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி 2ல் இருக்கனால குடும்பத்தில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷம், குதூகலங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குங்க. மற்றபடி 3ஆம் அதிபதி 2ல் இருக்கனால கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மொபைல் ஃபோன்ஸை வந்து சில பேர் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை ஒரு கேமரா வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி லாபங்கள்லாம் நல்லாயிருக்கும். குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து லாபகரமாகவும் ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. வீடு சம்பந்தமான விஷயங்கள், வீடு நிலம்புலங்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருக்கும். தாயாரின் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடு வாகனங்களாக நல்ல லாபங்கள் சூப்பராகவே இருக்குங்க. குழந்தைகளுடைய விஷயங்கள், குழந்தைகள் அடுத்த லெவலுக்கு போவாங்க. நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் சில நேரங்களில் வந்து அவங்களுடைய வாக்குவாதங்கள், கோபங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் சம்பந்தமான விஷயங்கள், வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா 3-7 நல்ல உல்லாசம், சந்தோஷம், குதூகலம் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். வேலையிலையும் தொழிலையும் பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவே நல்ல விஷயம்தான். மற்றபடி புதிய பார்ட்னர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ 8ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியிலேருந்து சனி குருடைய பார்வை இருக்கனால 2-8 போது பொருளாதார ரீதியில் வந்து பெருத்த பேராசைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வாக்குவாதங்கள், பழைய கதைகள் பேசி அதனால் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்பா நல்ல நன்மைகள், வெளிநாட்டில் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள், அரசாங்கத்தால் நல்ல உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய நன்மைகள் நடக்கும். ஆனாலும் வந்து கொஞ்சம் அந்த டென்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி 11 லாபாதிபதி நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றத்தையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். அம்மானால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே நல்ல விஷயம்தான், நல்ல மாற்றம் தான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப மெயினுங்க. மற்றபடி 24ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி அன்றைக்கி வயிற்றுக்கு லீவ் விட்டு ஓம் நமோ நாராயணன் மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லாதவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விரதங்கள் இருக்காதீங்க. 26ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம், தோஷங்களை விளக்குவது பிரதோஷம். அன்னைக்கு வந்து இந்த பிரதோஷக்காரங்க 4:30 மணிலேருந்து 6 மணி வரை அந்த நேரத்துக்கு போக முடியாதவர்கள் கூட அன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்து ஒரு விபூதியோ, தேனோ, பன்னீரோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கனாலே உங்களது தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். 28ஆம் தேதி முழுவதுமாக பௌர்ணமி அன்னைக்கு எல்லை தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ரொம்ப நாளாக கடனில் இருக்கேன், இல்லை உங்களோட ஜாதகத்தில் குரு கேதுடைய காம்பினேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று நீங்கள் வழிபடுவதனால் நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து எனக்கு வந்து அங்கே எங்கெங்கே சித்த சமாதிலாம் இருக்குன்னு நீங்கள் அதை நினச்சிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.